காட்டகத்தில் வெந்தெழுந்த நீருபோல் ஞானமுற்ற நெஞ்சகத்தில் வல்லதேதுமில்லையே. ஊனமற்ற சோதியோடு உணர்வு சேர்ந்தடக்கினால் தேனகத்தின் ஊரல் போல் தெளிந்ததே சிவாயமே. இவ்வுடம்பை சுடுகாட்டல் வைத்து எரிக்கும் போது அது ஒன்றுக்கும் உதவாத ஒரு பிடி சாம்பலாகும். அதுபோல ஞானம் சிறிதும் இல்லா நெஞ்சம் உடையவர்களிடம் நல்லது ஒன்றும் இருக்காது. அறிவாக சுடர்விடும் சோதியை அங்கே உன் உணர்வையும் மனதையும் நிறுத்தி தியானம் செய்து வந்தால் தேனில் ஒடுங்கியிருந்த ருசியானது நாவில் ஊறுவது போல் ஈசனின் அருளால் ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். பருகியோடி உம்முளே பறந்து வந்த வெளிதனை நிரவிய நினைந்து பார்க்கில் நின்மலம் அதாகுமே. உருகியோடி எங்குமா யோடும் சோதி தன்னுள்ளே கருது வீருமக்கு நல்ல காரணம் அதாகுமே. மூச்சு காற்றை பருகி ஞானம் பழகி வரும்போது நம்முள்ளே பறந்து வந்த ஆகாய வெளியில் நிலைத்து நினைந்து கூர்ந்து நோக்கில் ஒன்மலங்களாகிய பாவங்கள் அழியும். உருகிய நெய் போல் எங்குமாய் ஓடி கலந்துள்ள சோதி தன்னுள்ளும் உள்ளது. அப்படி உள்ளாட பெரும் சோதிக்குள் கலக்க வேண்டும் எனக் கருதி உள்நோக்கி செல்வதே உங்களுக்கு நல்ல வழியாகும். சோதியாதியாகி நின்ற சுத்தமும் பலித்து வந்து போதியாத போதகத்தே ஓதுகின்ற பூரணா வீதியாக ஓடி வந்து விண்ணடியினூடு போய் ஆதிநாதன் நின்ற நந்த காலமுள்ளதே. பூரணமாகிய சோதியில் ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாரியாக நின்றது எது எனவும் எனக்குள் பரிசுத்தமான இடம் எது எனவும் காட்டி எனக்கு யோகம் தியானம் செய்யும் முறைகளையும் போதித்து உபதேசித்தமை குருநாதனே வாசி. யோகத்தில் குண்டலினி சக்தியானது மூலாதாரத்தில் இருந்து முதுகு தண்டின் வீதி வழியாக மேலேறி
சகசதலத்தை அறைந்து வெளியாக விளங்கும் இடத்தின் அடியில் சென்று சேருக